இன்றைய முக்கிய செய்தி நவம்பர் 15 2025 1. இந்தியாவில் மொத்த விலை பணவீக்கம் அக்டோபர் 2025 இல் மறை 1.21 விழுக்காடு ஆக குறைந்தது. இதற்கு முக்கிய காரணம் உணவு விலை வீழ்ச்சி மற்றும் பல துறைகளில் குறைந்த செலவுகள். 2. அகமதாபாத்தில் கடுமையான காற்று மாசுபாடு மற்றும் குளிர்காலநிலை. 3. 7 ஆண்டுகளுக்குப் பிறகு விஜயவாடா மற்றும் சிங்கப்பூர் இடையே விமான சேவை மீண்டும் தொடங்குகிறது. 4. இளம் இந்திய கிரிக்கெட் திறமை பிரகாசிக்கிறது. 14 வயது சிறுவன் T20 சதம் அடித்தான். வைபவ் சூரியவன்ஷி ஒரு T20 போட்டியில் 42 பந்துகளில் 144 ரன்கள் எடுத்து ஆண்கள் தேசிய அணிக்காக சதம் அடித்த இளைய ஆண் வீரர் ஆனான். 5. டொனால்ட் டிரம்ப் பிபிசி மீது $1 முதல் $5 பில்லியன் வழக்கு தொடரப்போவதாக அச்சுறுத்துகிறார். தனது 2021 உரையின் திருத்தப்பட்ட காட்சிகள் குறித்து அவதூறு பரப்பியதாக கூறி அடுத்த வாரம் பிபிசிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று டிரம்ப் கூறினார். 6. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 2026 பட்ஜெட்டில் புதுமை, பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் நெருக்கடிகளுக்கான நெகிழ்வுத்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் சுமார் €192 பில்லியன் உறுதிமொழிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. 7. பிராந்திய ஆசிய பசிபிக் ராஜதந்திர சிறப்பம்சம். இந்தோனேசியாவில் பல நாடுகளை ஜோர்டான் மன்னர் உட்பட உள்ளடக்கிய உயர்மட்ட கூட்டங்கள் நடந்து வருகின்றன. இது தென்கிழக்கு ஆசியாவில் மாறிவரும் பிராந்திய இயக்கவியலை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. 8. நவம்பர் 7ஆம் தேதி நிலவரப்படி நாட்டின் அந்நியச் செலாவணி இருப்பு $2.7 பில்லியன் குறைந்து $687.73 பில்லியன் உள்ளது. 9. முன்மொழியப்பட்ட இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இறுதி நிலையை நெருங்கி வருவதால் இந்தியா ஒரு பாதுகாப்பான மற்றும் நம்பிக்கைக்குரிய முதலீட்டு இடம் என்று ஐரோப்பிய ஒன்றிய தொழில்கள் கூறுகின்றன. 10. இங்கிலாந்து அரசாங்கம் தனது திட்டமிட்ட வருமான வரி உயர்வை கைவிட்டதால் பவுண்ட் கடுமையாக வீழ்ச்சியடைந்தது மற்றும் இங்கிலாந்து கடன் வாங்கும் செலவுகள் மகசூல் அதிகரித்தன. 11. ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகளுக்கு மத்தியில் வர்த்தகம் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டு வருவதாகவும் உலக வர்த்தகத்தில் 72 விழுக்காடு இன்னும் மிகவும் விருப்பமான நாடு MFN விதிமுறைகளில் உள்ளது என்றும் WTO இயக்குனர் ஜெனரல் எடுத்துரைத்தார். 12. அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களுக்கு நிவாரண நடவடிக்கைகளை இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. 13. IMF மற்றும் பிற தரவுகளின்படி இந்தியா 2025ஆம் ஆண்டில் 6.6 விழுக்காடு வளர்ச்சியடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக இருக்கும். 14. உலகப் பொருளாதாரம் மெதுவாக விரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.